பிரசன்னா யார்? ஒரு ஆண்டர்ப்ரனர் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க சுச்சுவேஷன்ஸில், ஸோ இப்படி மல்டிபிள் வெர்டிகல்ஸில் எப்படி ஸ்டாண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்? 168 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். இப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் கிட்டத்தட்ட அப்படி தான். நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சர்க்கட் ரிதமில் போய் அக்கஸ்டம் ஆகாத வரைக்கும் ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. நேரத்தையும் நம்ம தான் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஏன்னா நேரம் நம்மளை யூஸ் பண்ண நம்ம தான் நேரத்தை யூஸ் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் யூ கான்ட் சேஞ்ச் எனிபடி இன் யுவர் லைஃப் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் சேஞ்ச்டு. உங்கள் நேரத்துக்கு அதுக்கான ஊதியம் கிடைக்கல அப்படின்னா அதை நீங்கள் லோவர் ப்ராஃபிட்டுக்கு விற்கிறதுனால உங்கள் டர்ன் ஓவர் தான் கூடமே ஒழிய உங்கள் லாபம் கூடவே கூடாது. ஸ்கில்லை கற்றுக்காத வரைக்கும் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். உங்கள் மனக்கண்ணில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வெற்றியை பாருங்கள். அது கூட 4 அஃபர்மேஷன் வச்சுக்கோங்க, என்னால் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்லி மேனிஃபெஸ்ட். இங்கிலீஷில் பிடிக்காத ஒரே வார்த்தை மோட்டிவேஷன் தான். உங்களை பொறுத்தளவுக்கு பிஎன்ஐ அப்படின்னா இன்றைக்கி தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை நான் பண்ணிகிட்ருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறேன், இல்லை நான் டவுன்ஃபாலில் இருக்கேன், எப்படியா இருந்தாலும் இந்த 3 விஷயம் இருந்ததுன்னா எப்பயுமே சக்ஸஸ் ஆகணும். இந்த 3 விஷயம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் எதுவுமே மாற. வெல்கம் டு ஸ்பாட்லைட் வித் ஹரி, எபிசோட் நம்பர் 6. இன்றைக்கி நம்மளோட சேர்ந்துருக்கிறது திரு பிரசன்ன வெங்கடேசன் அவர்கள். இவரை நாங்கள் எல்லா வெர்டிகலையும் பார்த்துருக்கோம். மென்டாராக பார்த்துருக்கோம், லீடராக பார்த்துருக்கோம், பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக பார்த்துருக்கோம், கம்யூனிட்டி பில்டராக பார்த்துருக்கோம். ஸோ என்னோட பர்சனல் மென்டாராக நான் இவரை பார்த்துருக்கேன். ஸோ இப்போ இவர் தான் எனக்கு மென்டார். ஸோ இப்படி ஒருத்தர் என் பாட்காஸ்ட்டுக்கு வந்ததுக்கு நான் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் ஜாயின் வித் மிஸ்டர் பிரசன்ன வெங்கடேசன். அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் ஃபார் ஸ்பாட்லைட் வித் ஹரி. உங்கள் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வந்ததுக்கு மிக நன்றி. வழக்கமாக நான் ஆரம்பிக்கிற கேள்வி இது தான். ஸோ இதுவும் ஒரு ஹுசேன் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட கேள்வி தான். பிரசன்னா யார்? இப்போ மம்முட்டியை ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, மம்முட்டி யார் அப்படின்ட்டு. மம்முட்டி ஹீரோவா வில்லனா? அவருக்கு ஒரு தரமான ஒரு பதில் சொல்லியிருப்பார், மம்முட்டி இஸ் அன் ஆக்டர் அப்படின்ட்டு. ஸோ நானும் என் ரோலை அப்படி தான் பார்க்குறேன். இங்கே ஒரு நாடக மேடை, எல்லோரும் நடிக்க தான் இங்கே வந்திருக்கோம். அவங்கவுங்க ரோலை சரியாக ப்ளே பண்ணணும். நான் அப்பா அம்மாவுக்கு ஒரு பையன், என் மனைவிக்கு ஒரு நல்ல கணவன், என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன், இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகன், நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணிட்டே இருக்கும். யார் அப்படிங்கிற ஒரு டீப்பான கேள்விக்குள்ளே இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த யாருங்கிற தேடல் நம்ம கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கிற எல்லாருமே வாழ்க்கையில் யாருங்கிறத கடைசியாக கண்டிப்பாக கண்டுபிடிச்சிப்பாங்க. அதனால் இது ரொம்ப சப்ஜெக்டிவ் கொஷின். இதுதான் என்னோட வெர்ஷன் ஆஃப் தி ஆன்சர். ஸோ இப்போ நாங்கள் உங்களை மல்டிபிள் வெர்டிக்கலில் பார்க்குறோம். ஸோ ஒரு ஃபாரமில் ஒரு லீட் பண்ணுற இடத்துல இருக்கீங்க, 2-3 கம்யூனிட்டி ரன் பண்ணுறீங்க, அது மூலிமா பீப்புள் லைஃப் என்ரிச் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு கார்ப்பரேட் கோர்ஸாக இருக்கீங்க. ஸோ மல்டிபிள் வெர்டிக்கலில் பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நிறைய டேக்அவேஸ் இருக்குது. ஸோ இப்போது ஒரு ஆண்டர்ப்ரனர் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்க சுச்சுவேஷன்ஸில், ஸோ இப்படி மல்டிபிள் வெர்டிகல்ஸில் எப்படி ஸ்டாண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்க முடியும்? எனக்கு ஆண்டர்ப்ரனர், பிஸ்னஸ் ஓனர், ஆஸ் அ நார்மல் பர்சன் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே அசட் பார்த்திங்கன்னா டைம் மட்டும்தான். ஸோ லாரா வேண்டர்கேமோட ஒரு புஸ்தகத்தை நான் ரொம்ப வருஷம் முன்னாடி படித்தேன், 168 ஹவர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்கும் 24 ஹவர்ஸ் தான் இருக்குது, எல்லாத்துக்கும் வாரத்தில் 7 நாள் தான் இருக்குது. இந்த 168 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். நீங்கள் 10 பிஸ்னஸ் பண்ணலாம், 20 பிஸ்னஸ் பண்ணலாம், பட் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணி முடிக்கிறீங்க, அதுதான். ஸோ நான் ஐ எம் ஸோ ரெவென்யூ அப்சஸ்ட், ஐ எம் ஸோ ப்ராஃபிட் அப்சஸ்ட், ஐ எம் ஸோ ப்ராசஸ் அப்சஸ்ட். அதனால் எனக்கு இன்னும் 10 பிஸ்னஸ் இருந்தாலும் என்னால் அதை பெட்டராக ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஏன்னா பிகாஸ் ஐ மேனேஜ் மை டே அண்ட் ஐ மேனேஜ் மை டைம் பெட்டர். கூடவே என்னோடய எனர்ஜியை நான் பெட்டராக மேனேஜ் பண்ணிப்பேன். என்னோடய எனர்ஜியை சக் பண்ணாத எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நான் போகவே மாட்டேன். ஸோ ஐ வில் பி அ பார்ட்டிசிபெண்ட் ஆர் அ விசிட்டர், ஐ வில் ஜஸ்ட் பி தேர், அப்சர்வ் அண்ட் மூவ் ஆன். ஸோ அதனால் டைம் எனர்ஜி யார் ஒருத்தர் சரியாக மேனேஜ் பண்ணுறாங்களோ they can do so many things at any point in time. இலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ரன் பண்ணல, 10 கம்பெனி ரன் பண்ணுறாரு. நிறைய பேரை வச்சு அவர் வேலை வாங்குறாரு, வேலை செய்கிறாரு. இன்னுமே அந்த ஆஸ்பிரேஷன் இருக்குது. அம்பானி ஒரு கம்பெனி ரன் பண்ணல, 100 கம்பெனி ரன் பண்ணுறாங்க. இப்போ அவங்களால முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும். அதில் இருக்க ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம இமிட்டேட் பண்ண வேண்டாம், அதை அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளால் கண்டிப்பாக நிறைய விஷயத்த பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறையா பண்ணணும். பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இன்னும் நிறைய பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க 168 ஹவர்ஸ் தான் இருக்குது 1 வீக்குக்கு, அதை நான் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு என்ன பிரச்சனை, நிறைய ஆண்டர்ப்ரனருக்கு என்ன ப்ராப்ளம் பார்க்குறோம் அப்படின்னா, நாங்களும் கேலண்டர் போடுறோம், பட் அதில் இருக்க முடியல. ஏதாவது ஒரு விஷயம் உள்ளே வருது, அதனால் ஸ்கிப் ஆகுது. அதை எப்படி சரி பண்ணுறீங்க?
சரி, ஒரு விஷயம் ஆண்டர்ப்ரனர்ஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு போரிங்கான ஒரு விஷயம். இதை வந்து தொடர்ச்சியாக இப்போ வந்து ஜிம் சேர்ற மாதிரி தான். இப்போ ஜிம் சேர்ந்து ஒரே நாள் சைமன்ஸ் எனக்கு அழகாக சொல்லியிருப்பார் ஸ்டார்ட் வித் வை புஸ்தகத்தில். நான் வந்து இன்றைக்கி ஜிம் சேர்ந்தேன், வெயிங் ஸ்கேல் முடிச்சுட்டு வந்து ஏறி பார்த்தேன், வெயிட் குறைஞ்சதா குறையில. ஒரு வாரம் ஏறினேன், வெயிட் குறைஞ்சதா குறையில. 10 days people give up. They give up because they don't see results. பிஸ்னஸ்லையும் அதே மாதிரி தான். நான் இன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்தேன், என்னை பார்த்தவன் யாரும் எனக்கு ஆர்டர் கொடுக்கல. ஒரு ஸ்டோரி போட்டேன், பார்த்தவன் யாரும் எனக்கு பிஸ்னஸ் கொடுக்கல. ஒரு வீடியோ போட்டேன், 4 பேர் தான் பார்த்தேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் கிட்டத்தட்ட அப்படி தான். நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சர்க்கடின்றதுல போய் அக்கஸ்டம் ஆகாத வரைக்கும் ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அப்போ நீங்கள் வந்து உங்களை தான் நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கணும். வெளியே இருக்கிறவங்க உங்கள் சிஸ்டத்தை வந்து கரெக்ட் பண்ணுறாங்கிறது கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கீங்களா, நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ நான் ரொம்ப கிளியர். என்னோட டைம் வந்து ஐ வேக் அப் அட் 4 o'clock அண்ட் ஐ கோ டு பெட் பை 9 o'clock. இப்போ இந்த டைமில் நான் அந்த 15 hours என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் மேட்டர். இது என்னோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது யாரோட கண்ட்ரோல்லையும் கிடையாது. இப்போ இந்த பாட்காஸ்ட் வரணும் வரக்கூடாதுங்கிறது என்னோட இன்டென்ஷன் தானே தவிர, இந்த டைமை நான் எப்படி பெட்டராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தான் சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம போடுற ட்ரெஸ் மாதிரி, சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி நேரத்தையும் நம்ம தான் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஏன்னா நேரம் நம்மளை யூஸ் பண்ண நம்ம தான் நேரத்தை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இதை ஃபாலோ பண்ணுறப்ப ஒரு இதுங்க, நான் கரெக்டாக இப்போ வந்துட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸு, ஃபேமிலி பேலன்ஸ், அதுதான் நெக்ஸ்ட் பெரிய ப்ராப்ளமே. நான் ஷார்ப்பாக 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்காக 9 மணிக்கு நான் போய் தூங்க போயிடுறேன். வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக நீ வர 9 மணிக்கு தூங்குற, 4 மணிக்கு எந்திரிச்சு போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஃபேமிலி எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? சரி, ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வந்து யூ கான் சேஞ்ச் எனிபடி இன் யுவர் லைஃப் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் சேஞ்ச்ட். நீங்கள் மாறிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக உலகத்தில் இருக்கிற யாரும் கண்டிப்பாக மாறிட மாட்டாங்க. அது அம்மா, அப்பா, மனைவி, குழந்தை உட்பட. ஸோ நீங்கள் அவங்கள அட் தி பெஸ்ட் புரிஞ்சுக்க மட்டும்தான் முடியும். அவங்க உங்களை அட் தி பெஸ்ட் புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கான எஃபர்ட்டை மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் இது பண்ணுறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. இங்கே நிறைய பேர் என்னென்னா, நான் மாறிட்டேன், நான் பாருங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுட்டேன், என் வீட்டுக்காரர் என்ன அப்படியே இருக்காரு, என் பொண்டாட்டி என்ன அப்படியே இருக்கான், என் பையன் என்ன அப்படியே இருக்கான், நீங்களே இப்போ தான் மாறிடுவீங்க. அப்போ அவங்க மாறுறதுக்கு இன்னும் நிறைய டைம் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்க மேலே எதையும் போட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எதையும் திரிக்காதீங்க. நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா அந்த பாத்தில் நீங்கள் போயிட்டே இருங்க. இப்போ ரொம்ப சிம்பிள். நான் வந்து ஃபில் நைட்டோட ஒரு புஸ்தகம் இருக்குது, த ஷூ டாக் அப்படின்ட்டு. அவர் சொல்லிகிட்டே இருப்பார், நீ காலையில் ஃபஸ்ட்டு டே நீ வாக்கிங் போகிற, ரன்னிங் போகிற அப்படின்னா, இஃப் யூ லுக் ஃபார் பீப்புள் டு கம் வித் யூ தென் யூ வில் நாட் கம்ப்ளீட் இட் அப்படிம்பார். ஸோ நீங்கள் அதே மாதிரி தான் லைஃப் அப்படின்னா, நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 நாள் 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்க கூட நடக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தோஸ் ஆர் யுவர் பீப்புள். ஸோ நம்மளுக்கான என்விரான்மெண்ட் எதுவோ அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு சின்ன ஆண்டர்ப்ரனர் யாராக இருந்தாலும் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை, அவங்களோட தான் எல்லாத்தையும் பேரண்ட் பண்ணி அதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 6 to 8 months சிஸ்டம் ப்ராசஸ் சரியாக இல்லாதப்போ அவங்க டவுன் ஆகிறப்போ திரும்பி மேலே வரணும்னா ஒரு சில விஷயங்களை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கன்னா எதை பண்ண சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தில் முதல் விஷயம், மாதம் உங்கள் பிஎன்எல்லாம் பார்க்குறீங்களா? மந்த் ஆன் மந்த். நீங்கள் நிறைய பேருக்கு இங்கே என்னன்னா, அதை பார்த்தா லாஸ் தான் வருது சார், அதை பார்த்து எனக்கு மைண்ட் வந்து பிளாக் ஆகிடும், அது லாஸாக இருந்தால் நீங்கள் இதை பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரெவென்யூ லீக்கேஜ் எங்கே ஆகுது அப்படிங்கிறது தெரியும். 2வது, உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக மாதம் சம்பளம் எடுக்கணும். நீங்கள் நிறைய பேருக்கு என்னென்னா பர்சனல் அக்கௌண்ட்டு, கம்பெனி அக்கௌண்ட்டு ரெண்டுமே என்னோட தானே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் டாமினண்ட்டாக இருக்கும். ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்குன்னு உங்கள் கம்பெனிக்கு, ஒரு பர்சனல் அக்கௌண்ட் இருக்குன்னு உங்கள் சேவிங்ஸ் பேங்க்குக்கு, இங்கிருந்து இங்கே பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் எவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து வரும். 3வது, மணி இஸ் பியோர் எனர்ஜி. நீங்கள் அந்த எனர்ஜி எப்படி நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் பணம். நீங்கள் தேக்கி வச்சிங்கன்னா எனர்ஜி வந்து மல்டிப்ளை ஆகவே ஆகாது. ஒரு டேமில் இருக்கிற தண்ணி மாதிரி தான் நீங்கள் வச்சுட்டு இருப்பீங்க நிறைய பேர் பணத்தை. பட் பணத்தை நீங்கள் ஃப்ளோ பண்ண விட்டீங்கன்னா தான் பணம் அவங்ககிட்ட வரும். இது ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு புரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பிரபஞ்சமோ, இந்த உலகமோ, இறைவனோ, ஆண்டவனோ உங்களுக்கு வந்து கொடுப்பான். அது பணம், அன்பு, காதல், நேசம், பாசம் எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும். பிஸ்னஸ் ஓனர் ஃபண்டமெண்டலாக கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒருக்கவாவது பார்க்கணும். எவ்வளோ பணம் வந்திருக்கு, எவ்வளோ பணம் வெளியே போயிருக்கு, இதில் எந்தெந்த பணம்லாம் நான் இந்த டைமில் வசூல் பண்ணியிருக்கேன், அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங். இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஒரு ₹1,00,000 இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் பேங்க்லலாம் முதல்ல 8% இருந்த வட்டி இன்றைக்கி 3% ஆயிடுச்சு. இப்போ பணம் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 8% நம்ம வருஷத்துக்கு வந்து ஒரு பொருள் வந்து ஏறிட்டே இருக்குது.
இப்போ இந்த 1,00,000 நீங்கள் கையில் இருக்கிற பொருள் ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 92,000 தான் உங்களால் அந்த பொருளை வந்து வாங்க முடியும். இது ஒரு பிஸ்னஸ் ஓனர் தெரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் ஓனர் ஹேஸ் டு பி ஆன் டாப் ஆஃப் நம்பர்ஸ். ஏன்னா நம்பர் பற்றி யாருக்கு ஒரு புரிதல் இல்லையோ அவங்க பிஸ்னஸில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். மாதம் எவ்வளோ கஸ்டமர் அக்வயர் பண்ணோம், எவ்வளோ கஸ்டமர் வெளியே போனாங்க, எவ்வளோ என்கொயரி வந்தது, எவ்வளோ பேர்கிட்ட நான் வந்து ஹை டிக்கெட் ப்ராடக்ட்ஸை வந்து விற்றேன், எவ்வளோ பேர் லோ டிக்கெட் ஐட்டம்ஸ் என் ப்ராடக்டை வாங்கியிருக்காங்க. நீங்கள் அம்பானி அழகாக சொல்லுவார், டேட்டா இஸ் த நியூ ஆயில் அப்படின்னு. யார் டேட்டாவை ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க பிஸ்னஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஹை டிக்கெட் செல்லிங் கான்செப்ட் தெரிஞ்சு இப்போ நான் மோஸ்ட்லி ஹை டிக்கெட் செல்லிங் தான் பண்ணுறேன். இப்போ புதுசாக வர ஒருத்தருக்கு ஹை டிக்கெட் செல்லிங்னா என்னங்கிற ஒரு வேர்டு அது ஏன் பண்ணணுங்கிறதுனா எதனால் பண்ணணும்னு சொல்லுங்கள். இப்போ ரொம்ப சிம்பிளுங்க. ஹை டிக்கெட் ஐட்டம் எல்லாரும் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. உங்கள் பிஸ்னஸை பொறுத்து. இப்போ நீங்கள் வெப்சைட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சாட் ஜிபிடியில் ஒரு சூப்பர் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே அழகாக வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருது வெப்சைட்டை. காசே வந்து தேவையில்லை. 1,00,000 வெப்சைட் பிரிண்ட் இருந்த காலம் போய் 10,000 நீங்கள் லேண்டிங் பேஜ் பண்ணுற காலம் போய் இன்றைக்கி 5,000 1000 அப்படின்னு வந்துருச்சு. பட் வாட் வில் ஸ்டாண்ட் அவுட் இஸ் தி ஒர்க் யூ டூ அந்த குவாலிட்டி அவுட்புட் தட் யூ வில் ஆல்வேஸ் கிவ் ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி. இப்போ என்னோட கன்சல்ட்டிங்கில் எல்லாமே ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸ் தான் எனக்கு. பட் ஆனால் என்னோட கோச்சிங்கில் வி டோன்ட் டூ தட். ஏன் அப்படின்னா என்னோட கன்சல்ட்டிங் வர வருமானம் வில் டேக் கேர் ஆஃப் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மை ஃபேமிலி. வாட் கோச்சிங் இஸ் ஐ ஹாவ் டு இன்ஸ்பயர் மோர் பீப்புள் டூ தட். அதனால் ஃபார் எவ்ரி திங் தேர் இஸ் அ ப்ரைஸ் பாயிண்ட். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை கரெக்டாக ஒர்க் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனை போடுங்க. இப்போ இந்த இடத்துக்கு வாடகை இவ்வளோ, என்னோட சம்பளம் இதுக்கு இவ்வளோ, இதுக்கு வந்து இது வர்த் இல்லையா, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் அண்டர் செல் பண்ணுறீங்களா ஓவர் செல் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. அண்டர் செல் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் நேரத்துக்கு அதுக்கான ஊதியம் கிடைக்கல அப்படின்னா அதை நீங்கள் லோவர் ப்ராஃபிட்டுக்கு விற்கிறதுனால உங்கள் டர்ன் ஓவர் தான் கூடமே ஒழிய உங்கள் லாபம் கூடவே கூடாது. ஸோ நான் உங்ககிட்ட இந்த இப்போ பேச ஆரம்பிச்சது 2 விஷயம் நோட் பண்ணேன். ஒன்று வந்து எனர்ஜி, இன்னொன்று வந்து ப்ராஃபிட் நான் அப்ஜஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ எனர்ஜிங்கிறது வாட் இன்சைட் நம்ம என்ன அப்படிங்கிறத கேரி பண்ணுறதா. ஸோ எவ்வளோ பாசிட்டிவாக நம்ம இருக்கலாம்னு முயற்சி பண்ணாலும் ஒரு சில சூழ்நிலைகள் நம்ம டவுன் பண்ணுறப்போ அதுலேருந்து ரெக்கவர் ஆகுது. இப்போது நம்ம இந்த ஸ்டோரி கூட நான் ரீசெண்டாக ஒரு மீட்டிங்கில் வந்து சொன்னேன். ஒரு சிப்பாய் இருக்கார் பார்டரில், அவர் எவ்வளோ சம்பளம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிலிட்ரியிலலாம் ரொம்ப நாளுக்கும் ஒரு 20,000க்குள்ளே. இப்போது அவருக்கு தேசப்பற்று இருக்குது, உங்களுக்கு இருக்கா? இருக்கு. அவர் தேசத்துக்காக உயிரை கொடுப்பார், நீங்கள் கொடுப்பீங்களா? ஏன்னா அவருக்கு பின்னாடி குண்டு பட்டுச்சுன்னா கூட அது வந்து அவமானமாக நினைப்பார். புறமுதுக்கு காட்டி ஓடிட்டான் அப்படின்ட்டு. அவர் குண்டு எங்கே வாங்கணும்னு நினைப்பாரு? நெஞ்சில் வாங்கணும்னு நினைப்பார். கரெக்டுங்களா? யுவர் என்விரான்மெண்ட் ஒன்லி வில் சேஞ்ச் யூ. நீங்கள் இருக்கக்கூடிய சூழல் மட்டும்தான் உங்களை என்றைக்குமே வந்து மாற்றும். நீங்கள் இருக்கக்கூடிய இடம், இருக்கக்கூடிய ஆட்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாதிரி சர்க்கிள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த கேள்வி உங்கள் மனசில் வந்து வரவே வராது. பிகாஸ் நிறைய நேரம் we fail to understand our environment plays a huge role in it. அது ஃபேமிலி ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், நீங்கள் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் ஃபோரம்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் உங்கள் எனர்ஜியை சக் பண்ணுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ரிமூவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தட் பிளேஸ் அண்ட் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் வாட் யூ கேன் டூ பெட்டர். நிறைய பேர் அதை வந்து பண்ணுறதே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து என்விரான்மெண்ட்டை குறை சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு சூட் ஆவீங்களான்னு மட்டும் பாருங்கள். ஆனால் இப்போது மணி இஸ் அ எனர்ஜி. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளோ பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது நம்ம ஆட்கள் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா காசை செலவு பண்ணாதான், செலவு பண்ணினா தீர்ந்து போயிடும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈவன் என் பேரண்ட்ஸ் வரையும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மைண்ட் செட் பேரியர் எப்படி உடைக்கிறது? இந்த மைண்ட் செட் பேரியர்ன்றது லிமிட்டிங் பிலீஃப்ஸ் தாங்க மோஸ்ட்லி. இப்போ நமக்கு நான் வளர்ந்த சூழல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் என்ன மரத்துலையா காய்க்குது, பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, உங்கள் அம்மா அப்பா ஓடா தேய்கிறாங்க, நாயா உழைக்கிறாங்க, எல்லா மிருகத்தோட பேரையும் மனுஷன் வந்து அதுக்கு வந்து சூட்டிப்பான், நான் பண்ண முடியல அப்படின்ட்டு. பணக்காரனை பார்த்தாலே நமக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. இவெல்லாம் ஊரை ஏமாற்றி தான் வந்து பெரிய பணம் வந்து சம்பாதிச்சிருக்காங்க. கிடையவே கிடையாது. நான் வந்து இந்த உலகத்திலே ஈஸியான விஷயம் பணம் சம்பாதிக்கிறது. மணி மேக்கிங் இஸ் a ஸ்கில் அண்ட் எனி ஸ்கில் இஸ் லேர்னபிள். நீங்கள் இந்த ஸ்கில்லை கற்றுக்காத வரைக்கும் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது. இப்போ அந்த ஸ்கில்லை வந்து தயவு செஞ்சு கற்றுக்கணும். நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன், நிறைய பிஸ்னஸ் ஓனர்கிட்ட நான் பார்த்து சொல்கிறேன், முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஒரு மொழி கற்றுக்கிட்டிங்கன்னா கூட உங்களால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். ஒரு AI டூவில் கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய பணம் வந்து சம்பாதிக்க முடியும். இல்லை உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட நிறையா பணம் வந்து சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி எல்லா துறையிலையும் மாற்றம் வந்துருச்சு. AI can never replace a human being. AI can never emote like what you have been doing. அதனால் அந்த பணம் பற்றின பயத்தை தயவு செஞ்சு விடுங்க. பணம் சம்பாதிக்க முடியும், நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ப ஆரம்பிங்க.
அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிங்க. ரிசல்ட் உடனே எதிர்பார்க்காது. இது ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலவங்களுக்கு 1 இயர், ஒரு சிலருக்கு 3 இயர், ஒரு சிலருக்கு 5 இயர்ஸ், ஒரு சிலருக்கு நடக்கும், ஒரு சிலருக்கு நடக்காது. பட் ஆனால் அந்த எஃபர்ட் மட்டும் தான் மேட்டர். பட் கண்டிப்பாக அது நடந்தே தீரும். நீங்கள் பணத்தை பற்றின பயம் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மணி இஸ் நாட் கோயிங் டு கம் டு யூ. எல்லாமே இந்த உலகத்தில் அப்படி தான். அழகாக சொல்லுவார் ரூமி, நீங்கள் வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் ஓடிட்டே இருந்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வராது. ஆனால் ஒரு கார்டன் அமைச்சிங்கன்னா பட்டர்ஃப்ளை தானாக வந்து உட்காரும். பணமும் அப்படி தான். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை கண்டிஷன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மணி வில் கம் டு யூ. ஓகே, ஃபைன்ண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான 3 விஷயம் உங்ககிட்ட இருந்து எடுத்தது தான். ஏவிஎம், அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், மேனிஃபெஸ்டேஷன். இப்போது நான் இந்த ஜென்ரேஷனில் இப்போ நான் பார்க்க ஆரம்பிச்சேன், நிறைய பார்க்குறேன். ஸோ இதை பற்றின கருத்து என்ன? இது ஏன் கண்டிப்பாக எல்லோரும் பண்ணணும்? சரி, ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே இங்கே நிறைய வீடுகளில் வந்து சஷ்டி கவசம், சுப்பிரபாதம், சஷ்டி கவசம் கேட்பாங்க, நல்லா இருக்குன்னு கேட்பாங்க. பட் ஆனால் 10 பேரை கூப்பிட்டு அது திருப்பி பாடுங்கன்னா தெரியாது. சார் கேட்டேன் சார், நல்லா இருந்துச்சு, ஒரு வைப்ரேஷன் இருக்குது, அவ்வளோ. அஃபர்மேஷன் அப்படிங்கிறது நான் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன், ஜெயிக்கிறோம், செம்மையாக வாழ்கிறோம், நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நமக்குள்ளே சொல்லக்கூடிய வார்த்தை மட்டும்தானே. இந்த உலகத்திலே நீங்கள் நிறைய நேரம் யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு கேட்டால் உங்ககிட்ட தான் நீங்கள் பேசுகிறீங்க. உங்ககிட்ட நீங்கள் பேசக்கூடிய வாசகங்கள் நல்ல வாசகங்களாக இருக்கணும். அதுதான் அஃபர்மேஷன். என்னால் இதை பண்ண முடியும், என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் வந்து கண்டிப்பாக இதை வந்து அடைய முடியும். நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்கை ஸ்கிரேப்பர் லைவ் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் வந்திருக்கு. அந்த மனுஷன் வந்து அவ்வளோ பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பரை வந்து எந்த விதமான இது இல்லாமல் ஏறணும். நத்திங் இன் இஸ் ஹேண்ட் பட் எஸ்ட் பேர் ஹேண்ட்ஸில் அவர் வந்து ஏறணும். அஃபர்மேஷனாக சொல்லிட்டே இருப்பார். நீங்கள் வந்து இவான் லெண்டில் ஆகட்டும், டென்னிஸ் பிளேயர்ஸ் ஆண்ட்ரூ அகசி ஆகட்டும், இல்லை நிறைய பீட் சாம்பரஸ் ஆகட்டும், யார் எடுத்தீங்கனாலும் நான் விஷுவலைஸ் பண்ணேன். மைக்கேல் ஃபிலிப்ஸ் அழகாக சொல்லியிருப்பார், ஹையஸ்ட் ஒலிம்பிக் மெடல் வின் பண்ணவர், ஐ விஷுவலைஸ் தட் ஐம் தேர் ஆல்ரெடி அப்படின்னு. உங்கள் மனக்கண்ணில் நீங்கள் ஃபஸ்ட் உங்கள் வெற்றியை பாருங்கள். அது கூட 4 அஃபர்மேஷன் வச்சுக்கோங்க, என்னால் பண்ண முடியும்ட்டு. இட் ஆட்டோமேட்டிக்லி மேனிஃபெஸ்ட். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு என்னன்னா, அந்த தகுதியை நம்ம வளர்த்திக்காமையே அதுக்கு ஆசைப்படுறது தான். நம்ம தகுதியை வளர்த்திக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் நம்ம தயாராகணும். இப்போ நாளைக்கு உங்களுக்கு 1 கோடி ரூபா வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ இலான் மஸ்க் கிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்க. இலான் மஸ்க் கிட்ட, யூ ஃபெயில்டு so many times, $100 million லாஸ் ஆயிருச்சு. நோ ப்ராப்ளம், ஐ கேன் மேக் இட் அகெயின். அவ்வளோ, ஐ கேன் ஆல்வேஸ் மேக் இட் அகெயின். ஏன்னா ஒரு தேனீட்டு இருந்து நீங்கள் வந்து என்னதான் நீங்கள் தேனை திருடினாலும் தேன் எடுக்கிற அந்த ஸ்கில்லை உங்களால் அங்கே ஒப்பரான கற்றுக்கவே முடியாது. தட் இஸ் வாட் யூ ஆர். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, ஸோ இப்போ ஆல் டுகெதர் எல்லாத்துக்கும் முக்கியம் கன்சிஸ்டன்சி. அந்த வேர்டை பற்றின உங்களோட கருத்து என்ன? சார், ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். கன்சிஸ்டன்சி பீட்ஸ் இன்டென்சிட்டி எனி டைம். இன்டென்சிவாக ஒரு விஷயத்தை பண்ணுறதை விட்டுட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வாரம் நான் வந்து ஐம் ஒர்க் ஆல்கஹாலிக் அப்படிங்கிறத தாண்டி ஐம் ஜிம் அடிக்ட். ஸோ நான் வந்து 7 நாளில் அட்லீஸ்ட் 4 days I will try to hit the gym. If not 2 days I will do strength training, and balanced days I will have a balanced diet. I take my carbs, protein and fiber correctly. Consistency is the mother of all qualities. நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை போரிங்காக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்களா, ரிசல்ட் வரும். இப்போ என்னோட 3 week சேலஞ்ச் ப்ரோக்ராமே ஃபஸ்ட் டைம் நான் 4th November 2020 பண்ணும்போது 13 பேர் தான் இருந்தாங்க. இப்போ 5 வருஷம் ஆச்சு, 37 பேட்ச் பக்கம் பண்ணிட்டோம். எவ்ரி பேட்ச் நம்ம 600+ people. அப்போ நிப்பாட்டி இருந்தேன் வரல அப்படின்னா we would not have seen 2 big communities building over a period of time. Please work on whatever you are doing relentlessly, consistently and passionately. You will get results. Okay, so consistency is the key. It's the mother of all qualities. ஸோ இப்போ வந்துட்டுங்க, இந்த கம்யூனிட்டி உருவாக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸிங் இருக்குது. இப்போ நான் ஏடிசி பார்க்குறேன், ஐம் த மெம்பர் ஆஃப் ஏடிசி ஆல்சோ. நிறைய எனக்கு டேக்அவேஸ் இருக்குது. எங்கேருந்து அந்த ப்ராசஸ் வந்தது உங்களுக்கு தாட் ப்ராசஸ்? நான் வந்து என்னோட ஒரு நல்ல மென்டர் CK குமரவேல் நேச்சுரல்ஸ், அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு எப்பயுமே காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். கண்டென்ட், கம்யூனிட்டி, காமர்ஸ். ஸோ இதில் யூ ஆல்சோ மேக் மணி அட் தி எண்ட். இஃப் நாட் மோர் மணி, பட் யூ மேக் எ டீசன்ட் மணி இன் விச் யூ கெட் சாட்டிஸ்ஃபைடு. அவ்வளோதான். ஸோ at the end you have to have a funnel in which everything falls in place. இது நீங்கள் பண்ணாத வரைக்கும் you will always keep struggling. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் தாண்டிங்கன்னா, இப்போ நம்ம ஆட்கள் பார்க்குறதுனா இன்ஸ்டாகிராமில் ஒரு மோட்டிவேஷனை பார்த்துருவாங்க, அந்த வீடியோ ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அப்படியே போவாங்க. அப்போ நீங்கள் வந்து மோட்டிவேஷன் பற்றின உங்களோட? எனக்கு இங்கிலீஷில் பிடிக்காத ஒரே வார்த்தை வந்து மோட்டிவேஷன் தான். ஏன்னா மோட்டிவேஷன் இஸ் வெரி டெம்பரரி. இட் இஸ் நாட் சஸ்டைனபிள் அட் ஆல். நீங்கள் டெய்லி காலையில் எனக்கு இவர் பேச்சு கேட்டு எனக்கு வந்து ஊன்னு போயிடலாம், அதெல்லாம் யூ வில் நாட் பி ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட் எனிதிங். நான் சொல்கிறது பிகம் அன் ஆக்ஷன் டேக்கர். யூ ஹேவ் டு டேக் ஆக்ஷன் ஆன் வாட் எவர் யூ வாண்ட், and you are the only limit that you have set in your mind. You can achieve anything. You are capable of doing everything. So appo you have to have that mindset and belief that I can go and achieve anything அப்படின்ட்டு. அவ்வளோதான். இங்கே நிறைய பேருக்கு என்னென்னா என்ன வேணும்னே தெரியாது. ஸோ என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு பணம் இருந்தால் போதும். எவ்வளோ பணம் அப்படின்னா, ஒரு 1,00,000 இருந்தால் போதும். 1,00,000 வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, கடன் அடைப்பேன்.
அப்போது நீங்கள் வந்துட்டு அவனுக்கு பணம் கொடுத்தாலும் திருப்பியும் கடன் தான் வந்து வாங்குவான். ஸோ இங்கே வந்து நான் சொல்கிறது என்னென்னா, லிவ் அ லைஃப் பை டிசைன், நாட் பை டிஃபால்ட். டிசைன் பண்ணி ஒரு பிளான் பண்ணி இப்படி தான் இருக்கணும் என் வாழ்க்கை, நான் வந்து நெக்ஸ்ட் 35 இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் இப்படி தான் இருக்க போகுதுன்னு நான் ஒரு கணக்கில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இருப்பேன் இல்லைங்கிறத தாண்டி இந்த எண்ணம் மட்டுமே எனக்கு போதும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் இன்னும் ஒரு 2-3 கொஷின்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமான கேள்வி இது எல்லாத்துக்குமே. இப்போது நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா என்கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல ஹைஃபையான கார் இருக்கணும், நான் வெல் சூட்டடாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிறத வச்சு என்னை வேல்யூ பண்ணக்கூடாது, வாட் ஐ எம் என்னோட இன்னர் பர்சன்ஸ் வச்சு தான் வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கருத்து. எனக்கு மட்டும் இல்லை, என்னோட இருக்க நிறைய பேத்துக்கு இருக்குது. நான் நிறைய பேர்த்துட்டு இதுக்கு பதில் தேடிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்க மாட்டேது. இதுக்கு உங்களோட பதில்? நான் திரும்பி என்விரான்மெண்ட் அந்த பதிலுக்கு தான் வருவேன். It is immaterial what car you drive, what dress you wear, but what kind of person you want to become is eventually. இப்போ நீங்கள் வந்து ஒரு 5-star ஹோட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு போகணும்னு நீங்கள் விரும்பவே மாட்டீங்க. உங்களுக்கு 5-star ஹோட்டலுக்கு போகணுங்கிற எண்ணம் ஃபஸ்ட்டு தோணவே தோணாது நீங்கள் அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிற வரைக்கும். இப்போ எங்கிட்ட ஒரு சாதாரண சைக்கிள் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 5-star ஹோட்டலில் அண்ணாந்து பார்த்துட்டு போவீங்க. நீங்கள் வியந்து பார்க்கும் எல்லாமே நீங்கள் முயற்சி பண்ணாதவ தான். நீங்கள் ஆஹா இவ்வளவு சூப்பராக இருக்குன்னு ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை முயற்சியே பண்ணதுலன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பை அப்கிரேட் பண்ணணும். வருஷம் ஐஃபோனுக்கே அப்கிரேட் வருது. அப்போ ஏன் நீங்கள் 2 வருஷமா அதே காரை ஓட்டிட்டு இருக்கீங்க? 2 வருஷம் கழிச்சு ஒரு மைண்ட் செட்டுக்காவது மாறுங்க, அடுத்த காருக்காவது மாறுவோம் அப்படின்ட்டு. அந்த காரை ஓட்டிட்டு வரைக்கும் உங்களுக்கு மைண்ட் செட் மாறவே மாறாது. உங்களுக்கு என்ன திங்கிங் வரும் அப்படின்னா, வி ஒன்லி டிசர்வ் திஸ் மச், என்னால் இவ்வளோ தான் அஃபோர்ட் பண்ண முடியும். அந்த பிரேக், அந்த லிமிட்டிங் பிலீஃபை ஃபஸ்ட்டு உடைங்க. இங்கே இந்த உலகத்தில் வந்து பணம் வச்சு பணம் சம்பாதிச்சவன் எவனுமே ஜெயிச்சது கிடையாது. பணம் இல்லாமல் பணம் சம்பாதிச்சவன் மட்டும்தான் வாழ்க்கையில் மேலே வந்துருக்காங்க. ஸோ பணம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிறது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் எனி கார் இஸ் யுவர்ஸ். ஸோ அப்போ வந்துட்டு எல்லாமே நம்மளோட பிலீஃப் லிமிட்டிங் தான், அதை உடச்சிடணும். கண்டிப்பாக அதை உடைக்கணும். ஸோ ஆனால் ஃபைனலாக இந்த பாட்காஸ்ட்டில் வர எல்லாத்தையும் நான் கேட்குற ஒரு கேள்வி, உங்களை பொறுத்தளவுக்கு பிஎன்ஐ அப்படின்னா? BNI to me is a leadership organization. அப்படி தான் நான் வந்து பிஎன்ஐயை பார்ப்பேன். நான் இப்போ ஒரு 7 இயர்ஸாக பிஎன்ஐயில் வந்து அசோசியேட்டாக இருக்கேன். ஐ ஹவ் டேக்கன் வேரியஸ் ரோல்ஸ். ஐ ஆல்சோ மென்டர் அ சாப்டர் இன் பொள்ளாச்சி. ஐ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஆன் லீடர்ஷிப். ஃபார் மீ BNI has always been a place where I've been learning lot of things, meeting lot of people, developing lot of relationships with people, networking with lot of entrepreneurs and like-minded business owners. So for me, it's a leadership organization. And every time you get an opportunity to take up roles, and every roles you take has a lesson to teach you. So you evolve as a person, as a leader over a period of time. That's what BNI has always given me. And I always believe on the 7 core value-ல நம்ம வாழ்க்கையை பிஸ்னஸ் அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா I think everything will fall in place. ஓகே. ஸோ ஃபைனலி ஒரு கொஷின், ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு நீங்கள் முக்கியமாக இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இப்போ எல்லாமே நம்ம பேசிட்டோம் இந்த பாட்காஸ்ட்டில், இது எல்லாமே இது 3 முக்கியம். நான் இன்றைக்கி தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை நான் பண்ணிகிட்ருக்கேன், சக்ஸஸிவாக பண்ணுறேன், இல்லை நான் டவுன்ஃபாலில் இருக்கேன், எப்படியா இருந்தாலுமே இந்த 3 விஷயம் இருந்ததுன்னா எப்பயுமே சக்ஸஸ் ஆகணும். இந்த 3 விஷயத்தை சொல்லுங்கள். இந்த விவேக் சொல்கிற மாதிரி இந்த 5 ரூபா ஒரே மருந்தில் வந்து எதுக்குமே வந்து தீர்வு வந்து கிடையவே கிடையாது. இந்த மருந்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்ட்டு. நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது பி டிசிப்ளின். ஏன்னா தனி மனித ஒழுக்கம் மட்டும்தான் உங்களை உங்கள் வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். யூ கான் பி அ குட் ஃபாதர் அண்ட் அ பேட் பிஸ்னஸ்மேன். யூ கான் பி அ பேட் பிஸ்னஸ்மேன் அண்ட் அ குட் ஃபாதர். அதுக்கு தனி மனித ஒழுக்கம், வள்ளுவர் அதான் சொல்கிறார், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறார். டிசிப்ளின். 2வது, எதை பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை ஒரு பிஸ்னஸ் ஓனர் நான் இப்போ கூட இன்ஸ்டாவில் ஒரு 4 AM டீ ஸ்டோரி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கடை திறக்கிறாங்க 4 மணிக்கு, அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் வருவாங்க. பட் ஆனால் 4 மணிக்கு நீங்கள் திறக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் மேட்ரு. கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணுறீங்களா அப்படிங்கிறது பாருங்கள். 3வது, பர்சிஸ்டண்ட்டாக இருங்க. DCP இதுதான் அந்த ஃபார்முலா. பர்சிஸ்டன்ட், விடாமுயற்சி, தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கிரகிக்கிறோம், நிறைய விஷயத்த சேவ் பண்ணுறோம், நிறைய விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோம். டேக் ஆக்ஷன். ஓகே, டேக் ஆக்ஷன். பிகம் அன் ஆக்ஷன் டேக்கர். ஸோ எண்ட் ஆஃப் த டே எது பண்ணணுன்னாலும் ஆக்ஷன் எடுத்து தான். நீங்கள் ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் எதுவுமே மாறாது. ஸோ முதல்ல நீங்கள் மாறணும், அவ்வளோ கண்டிப்பாக எல்லாத்தையும் மாற்றணும். தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல ஒரு டேக்அவேஸ் எனக்கு நிறையா இருந்தது, நம்ம வியூவர்ஸ்க்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஜெயிக்கிறோம், செமையாக வாழ்கிறோம். தேங்க்யூ ஹரி ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் பாட்காஸ்ட். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.